நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார்புதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. செம்பலம் செம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் அதை வணங்கிக் கொள்கின்றேன். அருளுவாக நமக்கெல்லாம் காட்சி ஸ்ரீ சங்கரமடத்திலே எழுந்தருளி அருளாசி வழங்குகின்ற பெரியவாளருடைய திருவடி கமலங்களை நான் மனமணிமைகளால் விசுவைக்கு வணங்கிக் கொள்கின்றேன். ஸ்ரீ சங்கரா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அவர்களே, அந்த கல்லூரியின் பேராசிரியருடைய அன்பிற்கினிய தெய்வசிகாமணி ஐயா அவர்களே, சைவ சித்தாந்த பட்டய வகுப்பிலே கலந்து கொண்டு சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் ஆர்வத்தோடு கேட்க வந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்களிந்த வணக்கம். திரையிலே ஏறக்குறைய 15 பேர் கூட எனக்கு தெரியல, ஆனால் 32 பேர் சேர்ந்தால் ஏறக்குறைய 47-50 பேர் மாணவர்களாக இப்பொழுது இங்கே இந்த வகுப்பில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. முதல் வகுப்பிலே நாம் வேதம் ஆகமத்தை பற்றிய ஒரு சில குறிப்புகளை தந்தோம். இன்றைக்கு புராணங்களை பற்றிய சில செய்திகளையும் அறுவகை சமயங்களை பற்றிய ஒரு குறிப்பையும் இன்று நான் தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். வேதம் ஆகமம் என்ற இரண்டை பற்றி நாம் பேசுகிற பொழுது இந்திய தத்துவ ஞானங்களில், இந்திய தத்துவ உலகில் வேதம் ஆகமம் இரண்டும் முதல் நூல்கள். பெருமானுடைய அருளால் நமக்கு வேதாகமங்கள் கிடைத்திருக்கின்றன. அது முறையாக பெருமான் ஆகமங்களை எல்லாம் உமையமைக்கு சொன்னாள் என்பது ஒரு மரபு. பெரிய புராணத்துல எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் என்று வருகிறது. உமையம்மைக்கு எண்ணிலாத ஆகமங்களை கைலாயத்திலிருந்து சொன்னார் என்பதும், திருமந்திரத்தில் அஞ்சனவேணி அருவையோர் பாகத்தன் அஞ்சொடு 24 உள ஆகமம் என்று 23 உள ஆகமம் என்று 28 ஆகமங்களை உமையம்மைக்கு சொன்னார் என்று திருமந்திரத்திலே வருகிறது. திருவாசகத்திலே அதுபோல் உத்தரகோச மங்கையில் உள்ளிருந்து வித்தக வேடம் காட்டினார் என்ற திருவாசக தொடருக்கு மங்கை என்பது அங்கே உமையம்மையை குறிக்கும். இன்று பாண்டி நாட்டில் இருக்கின்ற உத்தரகோச மங்கையிலே இருந்து பெருமான் மீண்டும் உமையம்மைக்கு குறிப்பாக நினைவூட்டினார் ஆகமங்களை என்றெல்லாம் ஆகம வரலாற்றை நாம் பல வகையிலே பார்க்கிறோம். திருமந்திரம், திருவாசகம், பெரிய புராணம் போன்றவற்றிலும் இன்னும் மற்ற நூல்களிலும் ஆகம வரலாறு கூறப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் சொன்னது என்றும் ஆகம சிறப்பு என்ற ஒரு பகுதியிலே திருமந்திரத்தில் அதை விரிவாக சொல்லியிருக்கிறார். அந்த விரிவாக நமக்கு இந்த வகுப்பிலே நாம் சொல்லவில்லை. பொதுவாக நந்திதேவருக்கு பெருமான் ஆகமங்களை சொன்னான் என்றும் அவர்தான் கேட்கிறார். ஆகமங்களிலே சில சந்தேகம் இருக்கிறது எனக்கு. அந்த பொருள் ஒருமை பல ஆகமங்கள் இருப்பதாலே அந்த ஆகமம் என்ன சொல்லுகிறது என்று சுருக்கமாக எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நந்திதேவர் கைலாய பெருமானை கேட்க
கைலாய பெருமான் நந்திதேவருக்கு அதை உபதேசிக்கிறார். ஆகம கருத்தையெல்லாம் உபதேசிக்கிறார். திருமந்திரத்துல கூட திருமூலரை பற்றி சொல்லுகின்ற பெரிய புராண ஆசிரியர் சேக்கிழார் 9 ஆகமங்களை நான் சொல்லுகிறேன் என்கிறார் திருமூலர். நவ ஆகமங்கள் என்று நந்தி பெற்றான் என்று சொல்லி 9 ஆகமங்களை சொல்லுகிறார். 9 ஆகமங்களை சொல்லுகிற பொழுது ஆகமத்தினுடைய பொருளைத்தான் சொல்லுகிறார். 9 ஆகமத்தினுடைய திரண்ட பொருள் என்ன? ஒவ்வொரு ஆகமத்திலும் இருக்கிற விரிவான பொருளை சொல்லாமல் இந்த உலகத்திற்கு எது தேவையோ, எதை நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டுமோ அதையெல்லாம் தொகுத்து சொல்லுகிறார் திருமூலர் என்றுதான் தன்னிலவு ஆர்சடையார் தந்த ஆகமப் பொருளை மண்ணிடையே திருமூலர் வாக்கினால் தமிழ் வகுப்ப என்று பாடுகிறார் சேக்கிழார். அப்ப அவர் சொல்ற பொழுது தன்னிலவு ஆர்சடை பெருமான் இருக்கிறானே, அவன் தந்த ஆகம பொருள் தான் சொல்றார், ஆகமம் சொல்லல. ஆகம பொருள் என்பதாலே திரண்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் 9 ஆகமத்துல என்று திருமூலர் 9 ஆகமங்களை திரட்டி சொன்னார் அல்லவா. அதுபோல் நந்திதேவர் பெருமானை நோக்கி எனக்கு அந்த ஆகமத்தை எல்லாம் திரட்டி கருத்தாக சொல்லுங்கள் என்ன கேட்க, அப்படி பணிந்து கேட்க கைலாய பெருமான் நந்திதேவருக்கு சொன்னார். நந்திதேவருக்கு பின்னாலே சனற்குமாரர், சனகாதி முனிவர்களே சனற்குமாரர் ஒருவர், சனகர், சனாதனர், சனந்தனர், சனற்குமாரர் என்ற 4 பேர்ல சனற்குமாரருக்கு சொன்னார் நந்திதேவர் என்றும், சனற்குமாரர் அவருடைய மாணாக்கர் சத்தியஞான தரிசனிக்கு சொன்னார். சத்தியஞான தரிசனிகள் அவருக்கு மாணாக்கராக இருக்கிற பரஞ்சோதிக்கு சொன்னார் என்று ஒரு பிரிவு, ஒரு கட்டம் முடியும். ஆகம வரலாற்றிலே ஒரு கட்டம். அது எப்படி வச்சுக்கணும்? நந்திதேவர், சனற்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிகள். பரஞ்சோதி என்ற பெயரில் பல பேர் இருக்கிறாங்க. திருவிளையாடற் புராணம் பாடிய புலவர் பரஞ்சோதி முனிவர், திருமறைக்காட்டை சார்ந்தவர். பெரிய புராணத்திலே சிறுத்தொண்டர் என்பவர் பரஞ்சோதி என்றவருக்கு பெயர். அவங்கெல்லாம் வேற. இப்ப நாம சொல்றது கைலாயத்திலே சந்தான மரபிலே குரு சீட பரம்பரையிலே நந்திதேவர், சனற்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி, இந்த 4 பேர் சொல்றோம் இல்லையா. இந்த 4 பேரும் அகச்சந்தானம் என்று சொல்வாங்க. அகச்சந்தானமாக 4 பேர். அவர்கள் கைலாயத்தில் இருக்கின்றவர்கள், நில உலகத்துக்கு வருவது கிடையாது. அவர்கள் சூக்கமை வாக்கினாலே, வைகரி வாக்கல்ல சூக்கமை வாக்கினாலே அவர்கள் எல்லாம் உபதேசத்தை கேட்டார்கள், அறிந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் பரஞ்சோதி மாமுனிகள் கைலாயத்திலிருந்து வான்படியிலே செல்லுகிற பொழுது திருவெண்ணைநல்லூரிலே சிவஞான போதம் அவருடைய மெய்கண்ட தேவர் குழந்தையாக சிறு தேர் உருட்டி கொண்டிருக்கிறார். வான்வழியிலே செல்லுகின்ற பரஞ்சோதி மாமனுடைய விமானம் தடைப்படுகிறது. குனிந்து பார்க்கிறார். ஒரு அருட்குழந்தை, ஞானசம்பந்தனுடைய தேவாரத்தினாலே பிறந்த குழந்தை அது. அந்த குழந்தையை பார்த்தவுடனே இது அருட்குழந்தை என்று அங்கிருந்து இறங்கி வந்து, அப்பொழுது அவருக்கு பெயர் சுவேதவன பெருமாள். திருவெண்ணைநல்லூர்ல சுவேதவன பெருமாள் என்ற இயற்பெயரோடு இருந்தவர். அவருக்கு உபதேசம் செய்து, சிவஞானத்தை உபதேசம் செய்து, இந்த சிவஞான போதமாக இந்த நூலை செய்ய வேண்டும் நீ என்று சொல்லி சென்றார் பரஞ்சோதி முனிவர் என்றால், அப்ப மெய்கண்டாருக்கு தான் முதல்ல கைலாயத்திலிருந்து உபதேசம் கிடைத்திருக்கிறது, பரஞ்சோதி மாமுனிகள் மூலமாக கிடைத்திருக்கிறது. எனவே புறச்சந்தானம், இப்ப சொன்னது அகச்சந்தானம் முதல்ல சொன்னோம். அடுத்து புறச்சந்தானம், 4 பேர் புறச்சந்தானம். அதுல மெய்கண்டார் முதலாவராக வருகிறார். மெய்கண்டாருக்கு மாணாக்கராக வாய்த்தவர் அருள்நந்தி சிவனார். அருள்நந்தி சிவனாருக்கு மாணவராக வந்தவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தருக்கு மாணவராக வாய்த்தவர் தில்லையிலே வாழ்ந்த தில்லை வாழ்ந்தனர் உமாவரி சிவம். இந்த 4 பேரும் புறச்சந்தானம் என்று சொல்வார்கள். ஆகமப் பொருளை பெருமான் சொன்னார்.
அந்த ஆகம பொருளை திரட்சி சொன்னதுதான் சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்தை நந்திதேவருக்கு சொல்ல பரம்பரையாக அகச்சந்தானமாக வந்து அந்த சிவஞான கருத்தெல்லாம் புறச்சந்தானமாக மெய்கண்டார் வெளிவந்தது என்பது ஒரு வரலாறு. ஆகமங்கள் வந்த வரலாற்றுல சிவஞான போதம் என்ற ஆகம சாரம் வந்த வழி என்று இதை சொல்லுகிறார்கள். போன வகுப்புல ஆகம சிறப்பை நான் சுருக்கமா சொன்னேன். 28 ஆகமங்களில் 9 ஆகமம் திருமந்திரம் சொல்லுகிறார் திருமூலர். ஆகமத்தினுடைய திரண்ட கருத்தாக சிவஞான போதம் நமக்கு வாய்த்திருக்கிறது. இது ஒரு பகுதி. இப்ப நாம் படிக்கிற பொழுது வேதங்களையும் ஆகமங்களையும் அன்னைக்கு என்ன சொன்னோம்? வேதங்கள் எல்லாம் பிரம்மனுக்கு சொன்னது, ஆகமங்கள் எல்லாம் கௌதமர், காசிபர், பாரத்வாசர் போன்றவர்களுக்கெல்லாம் சொன்னது என்று நாம் சொல்லி இருக்கிறோம். அதோடு அந்த வேதம் ஆகமம் என்பதை நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துல ஒரு குறிப்பு நான் சொல்லணும். வேதத்திற்கும் ஆகமத்திற்கும் என்ன வேறுபாடு, அதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் இருங்க ஐயோ. பரவாயில்லைங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. இந்த சிறிய நேரத்துல சென்ற முறை நீங்கள் கேட்ட ஐயா வர வரைக்கும் கேள்விகள்ல காஞ்சிபுரத்தின் புகழ்பாடும் இலக்கியங்கள் யாவேன்னு கேட்டதுக்கு நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். பரிபாடல், ஏகாம்பரநாதர் உலா, மணிமேகலை, மதுரை காஞ்சி, கந்தபுராணம், காஞ்சிபுராணம், சிலப்பதிகாரம், தண்டியலங்காரம், திருப்புகழ், பெரும்பானாற்றுப்படை, பெரிய புராணம், நந்திக்கலம்பகம், ஐயடிகள் காடவர்கோன் எழுதிய சேத்திர கோவை, பதஞ்சலி முனிவர் அவர்களுடைய பாஷ்யம், தேவாரம் பாடிய மூவருடைய தேவார பாடல்கள், திருமுறைகள், வடமொழியிலே சில புராணங்கள், திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணம், சாக்கிய நாயனார் புராணம், அதாவது சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல ஸ்ரீசங்கருடைய தோத்திரங்கள் என்றெல்லாம் பல அற்புதமான பதில்களை தந்திருக்கிறார்கள். அதே சமயம் விரிவா அது பேசக்கூடிய இடத்தை தரக்கூடியது. அதே மாதிரி ஐயங்கள் ஏதாவது இருப்பின் கேட்டு ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. அதை உரிய அறிஞர்கள் இடத்துல அனுப்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி காஞ்சிக்கும் சைவத்திற்குமான தொடர்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா எழுதிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய பின்னூட்டத்துல கொடுக்குறோம். ஐயா வந்துட்டாருன்னு நம்ம இடையில நம்ம இருக்கலாம். அதே மாதிரி ஒப்படைப்புகளை பத்தி சொல்லும் போது சில பேர் என்னென்ன ஒப்படைப்புகளுக்கு என்ன நான் எடுத்துக்கொள்றேன்னு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களதெல்லாம் நாங்க குறிச்சிட்டு நாங்க ஒப்படைப்புகள் யார் யாருக்கு என்னென்னன்றத நாங்க இன்னைக்கு போட்டுடுவோம். அதை பார்த்துக்கொள்ளலாம். ஐயா வந்துட்டாங்களா? சாப்பிட்டு உடனே பேசுறதுனால பரவாயில்லைங்க, ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரி. அதனால வேதம் ஆகமன்றத அந்த அளவு வைத்துக்கொண்டு நம்முடைய பாடத்திட்டத்துல இந்த வேத ஆகமங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆகமங்களை பற்றிய சபாரத்தினம் அவருடைய ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை உங்களுக்கு ரெஃபரன்ஸா சொல்றேன். அது கிடைக்கும், இப்ப பெரும்பாலும் கிடைக்கும். ஆகமங்கள் என்ற தலைப்புல சைவாகமங்களை பற்றி சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் டாக்டர் சபாரத்தினம் என்னுடைய நண்பர் தான், ரொம்ப பேரறிஞர். அவர் எழுதியிருக்கிற நூலை நீங்க படிக்கலாம்.
திருமந்திரத்துல ஆகமச்சிறப்பு என்று அந்த உரையோடு படிக்கலாம். அது தர்மயாதிர பதிப்பு அப்பாவுடைய உரை இருக்குது, அது கொஞ்சம் விரிவாக இருக்கிறாங்க. நீங்க தர்மயாதிரி பதிப்புல 10ஆம் தந்திரம் திருமந்திரத்துல 10ஆம் திருமுறையில ஆகமச்சிறப்பு வேற சிறப்பு எல்லாம் வரும், அதை நீங்க படிக்கலாம். அது ஒரு புறம் இருந்தாலும் நம்ம பாடத்திட்டத்தில் சொல்ற பொழுது வேத நெறி ஆகம நெறி என்ற 2 நெறி இருக்கு இல்லையா, அந்த நெறியை பற்றி ஒரு சின்ன வேறுபாடுகளை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் நல்லது. முதலாவது வேறுபாடு என்னன்னா, வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் சொல்லியிருக்கிறோம். பொது நூல் என்று சொன்னால் அறநூல் போல உலகியல் நூல். அது திருக்குறள் எப்படி உலகியல் நூலாக இருக்கிறதோ அதுபோல் வேதங்கள் உலக வாழ்க்கைக்கும் உலக நன்மைக்கும் உலக பயனுக்குமாக உதவுகின்ற நூல் வேத நூல். வேதத்தினாலே வேள்வி செய்து உலக பயனை அடையலாம். புத்திரகாமேஷ்டி யாகம் என்றால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறலாம். ஆயுஷோமம் செய்கிறார்கள் தீர்க்காயுசுக்காக, ஆயுள் வளர்ப்பதற்காக என்று, இதுபோல மழை வருவதற்காக, இதுபோல உலகப் பயனை நோக்கி செய்கின்ற அந்த வேத வேள்விகள். எனவே வேதம் பொது நூல் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஆகமத்தை ஏன் சிறப்பு நூல் சொல்றேன்னு சொன்னா, உலகப் பயனை கருதாமல் உலக வாழ்க்கை நமக்கு வேண்டாம், பெருமானுடைய திருவடிதான் நமக்கு வேண்டும், திருவடி பேர் வேண்டும் என்று எண்ணுகிறாங்க இல்லையா, அவளை சத்திரிபாதர்கள் என்று சொல்றாங்க. சத்திரிபாதர் என்றால் அருள் வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி உடையவர்கள், அருளாளர்கள். அந்த அருளாளர்களுக்கு சொன்ன நூல் அது சிறப்பு நூலாக இருக்கின்ற ஆகமம். அதனால் ஆரண நூல் பொது, சைவம் அரும் சிறப்பு நூலாம் என்று நாம சொல்றோம். எனவே பொது சிறப்பு என்பதை வைத்துண்டு ஞானம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்ற ஞானம் பிரம்ம ஞானம் சொல்லுவாங்க. ஆகமங்கள்ல சைவாகமத்துல பிரம்ம ஞானம் சொல்லாம சிவஞானம் சொல்லுவாங்க. இதான் வித்தியாசம். ஒரு குறிப்பிட்ட கடவுளை சொல்லி சிவனை வணங்கி பெறுகின்ற ஞானம் சிவஞானம், பிரம்மத்தை நோக்கிய ஞானம் பிரம்ம ஞானம் என்று வேதம் சொல்ல, அது பொதுவாக சொல்ல, அந்த பிரம்மம் எது என்றால் பரம்பொருளா இருக்கிற சிவம் என்று சைவாகமங்கள் சொல்வதாலே அது சிறப்பு நூல் என்று சொல்றோம். இது முதலாவதாக. இரண்டாவது வேறுபாடு முக்கியம் என்றால், வேத நெறியிலே உருவ வழிபாடு கிடையாது. உருவத்தை வழிவிட வேண்டாம் என்று வேள்வி செய்து அக்னி மூலமாக வழிபடுவார்கள். ஆகமம் அப்படி அல்ல. சைவாகமம் உருவத்திருமேனையை ஏற்றுக்கொள்ளுகிறது. சிவாலயங்களுக்கு சென்றால் நடராஜர் போன்ற மூர்த்தங்கள் எல்லாம் உருவத்திருமேனிகள். உருவத்திருமேனிக்கு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் எல்லாம் உண்டு. உருவத்திருமேனி, அருவுருவா இருக்கிற இலிங்க திருமேனி, அருவத்திருமேனி என்று 3 வகை திருமேனியை ஆகமங்கள் விதிக்கும். எனவே வேதத்துல உருவ வழிபாடு கிடையாது, அக்னி வழிபாடு. ஆனால் ஆகமத்துல உருவத்திருமேனியை வைத்து வழிபடலாம் என்ற விதி அங்கே இருக்கிறது. அதே போல வேதம் கர்மகாண்டம் என்றும் ஞானகாண்டம் என்றும் 2ஆ இருக்குது. மூன்றாவதாக இடையிலே உபாசனா காண்டம் என்று ஒன்றை சொல்லுவார்கள். மாணிக்கவாசகர் குறிக்கிறார். இப்படி காண்டங்கள் சொல்லாம அதுக்குள்ளே இருக்கிற கருத்து என்ன என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர். கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம். இந்த 3ல நான் சொல்றது வேதத்துல. இந்த 3ல கர்மகாண்டம் என்பது வேதத்தினுடைய வேள்விகளை பற்றி பேசுதல். வேள்வி தெய்வம் யார், எந்த வேள்வி யாருக்குரியது, எந்த விதிப்படி செய்ய வேண்டும், எந்த மந்திரங்களை சொல்லணும் என்பதெல்லாம் விதிக்கப்படுகின்ற பகுதி கர்மகாண்டம். ஞானகாண்டம் அப்படி அல்ல. பிரம்மத்தை பற்றி ஆராய்ச்சி. ஞானகாண்டம் என்று சொன்னாலும் சரி, உபநிடதம் என்று சொன்னாலும் சரி, வேதாந்தம் என்று சொன்னாலும் ஒரே கருத்து தான். வேதாந்தம்னு சொல்லலாம், அதை உபநிடதங்கள் என்று சொல்லலாம், அல்லது ஞானகாண்ட பகுதி என்று சொல்லலாம். இந்த ஞானகாண்ட பகுதியில பிரம்மத்தை ஆராய்ச்சி செய்வது, இது வேதத்தினுடைய அடிப்படை. ஆகமத்துக்கு வந்தீங்கன்னா 4 பிரிவுகளாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பிரிவுகள். வேதம் 3 பிரிவு என்றால் ஆகமம் 4 பிரிவு, சைவாகமம் 4 பிரிவு. இங்கேயும் சரியை, கிரியை, யோகம் இருக்கு இல்லையா, அங்க எப்படி கண்மம் வேள்வி என்று சொல்றோமோ
கர்மம், கர்மம் என்றால் கர்மம் செயல், அந்த செயல் வேள்வி என்று சொல்றோமோ அதே போல ஆகமத்துக்கு வந்தீங்கன்னா செயல் என்பது சரியை கிரியை யோகம், அவையெல்லாம் செயல். நாலாவதா இருப்பது ஞானபாகம். அங்கே ஞானகாண்டம் வேதத்தில் வேதாந்தத்தில் சொல்வது போல ஆகமத்தில் ஞானகாண்டம் என்பது தனியாக இருக்கிறது. அப்ப 4 பாதங்கள் சிவநெறியிலே அல்லது சிவாகம நெறியிலே, 3 பாகங்களது பாதங்கள் வேத நெறியிலே. அப்புறம் வேதங்களிலே பல தெய்வ வணக்கம் உண்டு. அக்னியை கும்பிடலாம், வருணனை கும்பிடலாம், இந்திரனை கும்பிடலாம், எல்லா தெய்வங்களும் பல தெய்வங்களை, எந்த தெய்வங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். ஆனா சைவாகமத்துல அப்படி அல்ல. சைவாகமத்திலே சிவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். சைவத்துல வேறு தெய்வங்கள் இல்லையா என்றால் சிவனுக்கு தருகின்ற அந்த தகுதியையோ அந்த சிறப்பையோ மற்ற தெய்வங்களுக்கு தருவது கிடையாது ஆகமங்கள். எனவே சிவனை பரம்பொருளாக கொண்டு சிவனை தலைமையாக கொண்டு செய்வதனாலே அது சிவபூஜை, சிவாகமம், சிவஞானம் எல்லாவற்றையும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம். எனவே பரம்பொருளாக ஒரே கடவுள் தான், அது சிவம் என்று சொல்வது. பல தெய்வ வழிபாடு வேதம் சொன்னால் ஒரே கடவுளாக சிவனை வழிபட வேண்டும் பரம்பொருளாக என்று விதிப்பது சைவாகம நெறி. அப்புறம் வேதத்திலே உபநயனம் இருப்பது போல, அந்தணர் குலத்திலே பிறந்தவர்களுக்கு உபநயனம் செய்வது போல ஆகமத்திலே தீட்சை உண்டு. உபநயனம் செய்கிற பொழுது அந்தணர் குலத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் உபநயனம். ஆனால் ஆகமத்துல எந்த குலத்திலே பிறந்தவர்கள் என்பது இல்லை. யார் வேண்டுமானாலும் பெருமானை வழிபட வேண்டும் என்றால் தீட்சை விரும்பினால் அவர்கள் தீட்சை பெறலாம். அந்த தீட்சை சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை எல்லாம் இருக்குது. ஆனா தீட்சை என்பது எந்த குலத்தில் இருந்தாலும் சிவனை வழிபட வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு அந்த தீட்சை செய்யப்படலாம் என்பது விதியாக இருக்கிறது. இதுபோல இரண்டிற்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கிறது. அதனால்தான் சேக்கிழார் பெரிய புராணத்துல சுருக்கமாக சொன்னார், உலகியல் வேதநூல் ஒழுக்கம். உலகியல் வேதநூல் ஒழுக்கம் என்பதும் நிலவு மெய்நெறி சிவநெறி என்பதும் என்று 2ஆக பிரித்திருக்கிறார். 2ஆக பிரித்ததனால இது வேறு நூல் அது வேறு நூல் என்பது இல்லை. திருமூலர் ஆகமங்களைத்தான் சொல்றார். ஆகமசாரமாக பேசுகின்ற திருமூலர் வேதத்தை விட்ட அறம் இல்லை என்றார். வேதத்தை மறுத்தோ வேதத்துக்கு புறம்பாகவோ வேறு அறநெறி நமக்கு கிடையாது என்றார். ஆகமங்களை பின்பற்றவர்கள் கூட வேதத்தை புறக்கணித்தால் அந்த ஆகமங்கள் எல்லாம் திவ்ய ஆகமங்கள் அல்ல. வேதங்களோடு வேத கருத்தோடு உடன்பட்டால்தான் அவை திவ்ய ஆகமங்கள். மற்றவையெல்லாம் தாந்திரிக மதங்கள், தாந்திரிக ஆகமங்கள் என்று பிரிச்சிருக்கிறோம். அதனால் இரண்டுமே பொது சிறப்பு என்ற முறையிலே இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. அது எதுபோல என்றால், மருத்துவ படிப்பு படிக்கிறோம் என்று சொன்னார். மருத்துவ படிப்பு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மருத்துவ படிப்பு என்று சொன்னால் பொதுவாக ஒரு 4-5 ஆண்டுகள் முதல்ல படிக்கிறாங்க, ஜெனரல் ஸ்டடி படிக்கிறாங்க. அதற்கு பின்னால் சிறப்பாக சிலவற்றை எடுத்து படிக்கிறாங்க இல்லையா, ரெண்டும் மருத்துவம் தான். அதுபோல ஆகமங்களை சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு வேதநூல் பயிற்சி தேவை. வேதநூல் பயிற்சி இல்லாமல் ஆகமங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது, அந்த தகுதி நமக்கு கிடையாது என்றுதான் இரண்டையும் பெருமான் செய்தான் என்றும் வேதாகமங்கள் என்றும் நம்முடைய இந்திய தத்துவ ஞானங்கள் எல்லாம் அதை சொல்லுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை. வேதாகமத்திற்கு பின்னால் அன்றைக்கு நான் சொன்னேன், வேதாங்கங்கள் வேதாங்கம் போல 6 அங்கங்கள் சொல்வது போல உபாங்கம் என்று 4 சொல்லப்படுகிறது. வேதத்தை புரிந்து கொள்வதற்கு உபாங்கம் என்றால் துணை அங்கம். துணையாக இருக்கின்ற உறுப்புகள் என்ன என்றால், முதலாவதாக வேத விளக்கமாக இருக்க ஸ்மிருதிகள். ஸ்மிருதிகளுக்கு பின்னாலே தர்க்கத்திலே சொல்லப்படுகின்ற நியாயம். 3வது மீமாம்சைன்னு சொல்வாங்க, ஆராய்ச்சி செய்கிற மீமாம்சை நூல். 4வது புராணம். வேதங்களை புரிந்து கொள்வதற்கு தர்க்க நியாயங்களை படித்திருக்க வேண்டும், ஸ்மிருதி விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், புராணங்களை படிக்க வேண்டும் என்று உபாங்கங்கள்ல புராணத்தை சொல்லியிருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய பாடத்திட்டத்துல வேதம் ஆகமத்தோடு
புராணம் என்று போட்டிருக்காங்க. அந்த புராணத்தை பற்றி சில குறிப்புகளை நாம் இன்றைக்கு சொல்லலாம். முதலாவதாக, புராணம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? புராணம் அடிக்கடி சொல்றோம். திருவாசகத்துல சிவபுராணம் என்று முதலே வருகிறது. நமச்சிவாய வாழ்க, நடந்தாள் வாழ்க என்று சொல்லுகின்ற சிவபுராணம் நமக்கு தெரியும். அதை சிவபுராணம் சொல்றோம் என்றால் அந்த இடத்துல புராணம் என்றால் பெருமையின் அர்த்தம். புராணம் என்றால் பெருமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிவனுடைய பெருமை எல்லாம் அல்லது கடவுளுடைய பெருமை எல்லாம் சொல்லுவதெல்லாம் புராணம். முதல்ல பெருமைதான். புராணம் என்றால் பெருமை. இரண்டாவது, புராணம் என்றால் பழமை. பழமை. அதே திருவாசகத்துல சிவபெருமானை பற்றி சொல்ற பொழுது போற்றி போற்றி புராணகாரன புராணன்கான் என்றெல்லாம் வரும். எனவே பழமைக்கு காரணமாக இருக்கின்றாய், பழமையாக இருக்கின்றாய், பழையோன் என்றே ஒரு சொல் நமக்கு சிவபெருமானுக்கு சொல்றோம். எனவே புராணம் என்றால் பழமை என்று ஒரு பொருள், பெருமை என்று ஒரு பொருள், பழமை என்று ஒரு பொருள். மூன்றாவது பொருள் தெய்வத்தன்மை வாய்ந்தது. தெய்வத்தன்மை வாய்ந்த வரலாறு எல்லாம் புராணம். சிவனை பற்றி இருக்கலாம், தேவியை பற்றி இருக்கலாம், மற்ற எந்த தெய்வங்களை பற்றி இருந்தால் தெய்வ சம்பந்தம் உடையதெல்லாம் புராணம். நான்காவது, அது கதை அல்ல, பழைய வரலாறு என்றார். நமக்கு கதை போல தெரியும், ஆனால் பழைய வரலாறு என்று சொல்கிறார். எனவே தத்துவ படிப்பு படிக்கிற பொழுது புராணங்களை நாம் படிக்க வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2 எடுத்துக்காட்டு நாம சொல்லலாம். முதல் எடுத்துக்காட்டு, திருஞான சம்பந்தர் சைவசாரமாக ஒரு பதிகம் பாடுகிறார். ஒவ்வொரு தலத்திற்கு சென்று பதிகம் பாடுவார். அது இல்லாம சைவத்துடைய சாரமாக பாண்டிய மன்னனுக்கு உபதேசம் செய்வது போல திருப்பாசுரம் என்ற ஒரு பதிகத்தை பாடுகிறார். அந்த திருப்பாசுர பதிகத்துல அவர் என்ன சொல்றார்? சூதன் ஒலிமாலை என்று கலிக்கோவை சொல்லே. சூதன் ஒலிமாலை என்றால் சூத முனிவராலே வெளிப்படுத்தப்பட்ட புராணம். இப்ப சனற்குமாரர் என்று சொன்னால் சனற்குமாரர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சூதருக்கு சொன்னார் என்று வரலாறு உண்டு புராண வரலாற்றுல. வியாச முனிவரிடம் கேட்ட மாணவர் யார் என்றால் சூத முனிவர். அந்த சூத முனிவர் மற்ற முனிவர்களுக்கெல்லாம் சொன்னதாலே ஞானசம்பந்த பெருமான் சூதன் ஒலிமாலை என்றே சொல்றார். கலிக்கோவை சொல்லே, நீங்கள் சொல்லுங்கள் என்றால் படியுங்கள் அர்த்தம். புராணங்களை படியுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார் என்றால் புராணம் இவ்வளவு மிக முக்கியம். வேதங்களை படியுங்கள், ஆகமங்களை படியுங்கள் என்று சொல்வது போலவே புராணங்களை படியும் என்று பாசுரத்தில் சொல்லுகிறார். எனவே புராண சிறப்பு ஞானசம்பந்தராலே வெளிப்படுகின்றது. சாத்திரங்களை வருகின்ற பொழுது படிப்படியாக நீங்கள் சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது எதையெல்லாம் படிக்கணும் என்றால் புறச்சமயங்களை எல்லாம் படிக்கணும், ஸ்மிருதிகளை படிக்கணும் என்று வரிசையா வரும். இதையெல்லாம் படிக்கணுன்ற பொழுதே சிறப்புடைய புராணங்கள் அவை உணர்ந்தும் என்று ஒரு தொடர் வரும். சிறப்புடைய புராணங்கள், சிறந்த புராணங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் புராணத்தை படனமாக படிக்கின்ற முறை வேண்டும். புராணத்தை ஒதுக்கக்கூடாது. அது எத்தனையோ விளக்கங்களை தருவது என்றுதான் புராணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் 2 சான்று சாத்திரத்திலிருந்து, மெய்கண்டருடைய நூலாக இருக்கிற சாத்திரத்திலிருந்து மெய்கண்ட சாத்திரத்திலே புராணங்களை படிக்க வேண்டும் என்று சொல்வதும், மூல இலக்கியம் பாடிய சைவ முதல் குறவராக இருக்க ஞானசம்பந்தருடைய திருப்பாசுரத்திலே புராணம் படிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது என்றதாலே புராணம் உபாங்கம், வேதத்தினுடைய உபாங்கமாக வைத்து பாராட்டப்படுகிறது என்பது மட்டுமல்ல. தோத்திரங்களை பார்த்தீங்கன்னா, சைவ திருமறை தோத்திரங்களை பார்த்தீங்கன்னா சில தலங்களுடைய புராணங்களை சொல்லியிருப்பார்கள். பொதுவா புராணம் என்று சொன்னால் வியாசர் சொன்ன 18 புராணங்கள் என்று வடமொழியில சொல்வார்கள். வடமொழியிலே 18 புராணம். அந்த 18 புராணத்தை எப்படி சொல்வார்கள் என்றால் 2 வகையாக சொல்லுகிறார்கள். ஒரு வகை என்ன என்றால் 18 புராணத்துல சிவபுராணம் 10, திருமாலை பற்றி வைஷ்ணவ புராணம், விஷ்ணு புராணம் அது 4, அப்புறம் பிரம்மனுக்கு 2 புராணம்,
அப்புறம் ஆக்னேயம் அக்னிக்கு ஒரு புராணம், சௌரம் சூரியனுக்கு ஒரு புராணம் என்று 18 புராணத்தை இப்படி பிரிப்பாங்க. சிவனுக்கு 10 புராணம், விஷ்ணுவுக்கு 4, 14 ஆட்சி, பிரம்மனுக்கு 2 புராணம், 16 ஆட்சி, சூரியனுக்கு 1, சௌரம் என்று சொல்ல சூரியனுக்கு 1 சொல்றோம், அக்னி என்று அக்னிக்கு ஒரு புராணம் சொல்றோம். ஆக்னேயம் என்று 18 புராணம் என்று இப்படி வகுத்திருக்காங்க. அது அல்லாமல் வேறு வகையிலும் பிரித்திருக்கிறார்கள். 18 புராணத்தை 6, 6, 6 என்று பிரித்து சாத்விக புராணங்கள் 6, ராஜச புராணங்கள் 6, தாமச புராணங்கள் 6 என்று 3 வகையாகவும் பிரித்திருக்கிறார். இந்த பின்னால சொன்ன இந்த 3 பிரிவுன்றது அதிகம் யாரும் சொல்றது கிடையாது. தாமச புராணம் 6, ராஜச புராணம் 6, சாத்விக புராணம் 6ன்னு சொன்னா அவங்க எப்படி சொல்றாங்க தெரியுங்களா? சாத்விக புராணம் என்றால் அதெல்லாம் திருமாலை பற்றியது, ராஜச புராணம் என்றால் அதெல்லாம் பிரம்மனை பற்றியது, தாமச புராணம் என்றால் அதெல்லாம் உருத்திரனை பற்றியது அல்லது சிவனை பற்றியது என்று 3ஆ பிரிக்கிறாங்க. அந்த பிரிவை அதிகமாக யாரும் சொல்வது கிடையாது. இது பொருத்தம் இல்லாததனாலே முன்னை சொன்ன சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்மனுக்கு 2, அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒவ்வொன்று என்ற 18 புராணங்கள் என்று அந்த 18 புராண வகைகளை நாம் சொல்லுகின்றோம். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்வது வடமொழியில் இப்படி இருக்கிற 18 புராணங்கள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று புராணத்தை பற்றி சொல்லி, புராணத்தினுடைய கருத்து என்ன, சொல்லுக்கு என்ன பொருள் என்று நான் இப்ப சொன்னேன் இல்லையா? பெருமை என்றும் பழமை என்றும் பழைய வரலாறு என்றும் தெய்வத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் புராணத்திற்கு உள்ளது. வடமொழியில புராதனம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. புராதனம் என்ற சொல் தான் புராணம் என்று மாறியது என்று சொல்லி அதுக்கு ஒரு நயம் சொல்வார்கள். புரா நவம், புராணத்தை பிரிச்சிங்கன்னா புரா நவம் என்று பிரியும். வடமொழியில புரா என்றால் பழமைன்னு அர்த்தம். புரோன்னு சொல்றோம் இல்லையா? ஆங்கிலத்தில் கூட புரோன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அது இங்கிருந்து போனதுதான் சொல்றாங்க. வடமொழியில் தான் ஆங்கிலத்துக்கு போனது. புரோ என்றால் முன்னேன்னு அர்த்தம். எனவே புரோ என்பது இருக்கிறதே அது முன்னே, அது பழமை. நவம் என்றால் புதுமை. எனவே பழமையும் புதுமையும் கலந்தது என்றெல்லாம் அந்த புராணம் என்ற சொல்லுக்கு சொல்லுகிறார்கள். இந்த புராணத்துல முக்கியமாக நாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால சைவத்திலே என்ன புராணங்களை சொல்லுகிறார்கள் என்றால் 3 புராணங்கள், பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாட புராணம். இந்த 3 புராணத்தை, திருவிளையாட புராணத்தை நம்முடைய சங்கர மடம், சங்கர கல்லூரி திருவிளையாட புராணத்தை நடத்துகின்றது. திருவிளையாட புராணமும் கந்த புராணமும் ஒரு கதை போல இருக்கும், ஒரு இதிகாசம் போல கதை போல பெரிய பெரிய காண்டங்களோடு இருக்கும். மதுரையிலே 64 திருவிளையாடல்களை பெருமான் செய்தான். அந்த விளையாடுகளை பற்றி எல்லாம் இருக்கும். இதற்கெல்லாம் மூல நூல் ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார்கள். திருவிளையாட புராணத்திற்கு ஹாலாசிய மகாத்மியம் என்ற ஒரு நூல், வடமொழி நூல் தான் அதற்கு மூலம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல கந்த புராணத்துக்கு ஸ்காந்தம் என்ற அந்த புராணம் இருக்கல்லவா, அது மூலம் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஸ்காந்தத்தை தான் இங்கே கந்த புராணமாக பாடினார் என்பதை எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் திருவிளையாட புராணம் அப்படி அல்ல. ஆலாசிய மகாத்மியர் வடமொழியிலிருந்து வரல. திருவிளையாட புராணம் முழுமையாக மதுரையிலே பாடப்பட்டிருக்கு, மதுரையிலே செய்யப்பட்டது. அந்த திருவிளையாடல்களை எல்லாம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடுகிறார். எனவே திருவாசகத்தில் ஏற்கனவே பாடியதாலே அது விரிவாக பின்னாலே புராணமாக தமிழர்கள் செய்திருக்கிறார்கள். 2 புராணம், திருவிளையாட புராணம் முக்கியமாக. பெரும்பற்ற புலியூர் நம்பியருடைய திருவிளையாடல் ஒன்று, அதான் பழசு. அதற்கு அடுத்து வந்தது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாட புராணம். 2ல பெரும்பாலும் திருவிளையாட புராணத்து என்றால் பரஞ்சோதி மாமுனிவர் திருமறைக்காட்டிலே வாழ்ந்த பரஞ்சோதி முனிவருடைய புராணத்தை தான் எல்லோரும் படிக்கிறாங்க, இப்ப பாடமா நடத்துறாங்க. ஆனால் சிறப்பாக இருப்பது நம்பி திருவிளையாடல் புராணம் என்று சொல்வாங்க. இதற்கும் அதற்கும் வேறுபாடு உண்டு. நம்பி திருவிளையாடலையும் உங்களுக்கு அது கிடைத்தால் பார்க்கணும், படிக்க வேண்டிய புத்தகம். உவேசா அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். பழசா போச்சு, கிடைக்கல. உவேசாவுடைய பதிப்பில் நம்பி திருவிளையாடல் புராணம் இருக்கிறது. அதையும் பரஞ்சோதி மாமணி இப்ப கூட அண்மையில கூட வெளியிட்டு இருக்காங்க, நாம வெங்கடசாமி நாட்டாருடைய உரையோடு. அந்த 2ஐயும் வைத்து பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதையர் பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடலுக்கும் நம்பி திருவிளையாடலுக்கும் வேறுபாடு உண்டு என்று பல வேறுபாடுகளை எடுத்து காட்டுகிறார்.
அந்த வேறுபாடு இப்ப நான் சொல்ல நேரம் கிடையாது. பொதுவாக வேறுபாடுகள் உண்டு என்று எடுத்து காட்டுகிறார். ஆனால் அதிகமாக அதை படிப்பது கிடையாது. ஆனால் பாம்பன் சுவாமிகள் போன்றவர்களாம் என்ன சொல்றாங்க, பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடலை காட்டிலும் நம்பி திருவிளையாடல் சிறப்பாக இருக்கிறதுன்னு அவர் எழுதுறார். அவருடைய கருத்து. அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா சில அரிய கருத்துக்களை நம்பி திருவிளையாடல பார்க்கலாம். அதனால புராணங்களை பற்றி சொல்றபோது நமக்கு 3 புராணங்கள் சைவத்துக்கு. அதுல பெரிய புராணம் முக்கியமாக வரலாறு. திருவிளையாட புராணமும் கந்த புராணமும் கதை போல இருக்கலாம், இதிகாசம் போல இருக்கலாம். ஆனால் நம்மிடையே வாழ்ந்த அடியார்களை சொல்வதாலே பெரிய புராணம் மிக முக்கியம் என்று சைவம் கொள்ளுகிறது. சொல்லுகிற பொழுதே பெருமானுடைய 3 கண்ணாக இருக்கிறது இந்த 3 புராணங்கள். ஒன்று பெரிய புராணம், அது வலக்கண். 2 திருவிளையாட புராணம், அது இடக்கண். 3வது கந்த புராணம், அது நெற்றிக்கண் என்று 3 கண்ணுக்கும் 3 புராணங்களை நாம் சொல்றோம். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், கந்த புராணம் நெற்றிக்கண் என்று சொல்வதிலே பொருத்தம் தெரிகிறது. காரணம், முருகப்பெருமானை நெற்றிக்கண்ணை விழித்துத்தான் பெருமான் அவதாரம் செய்ய வைத்தான், தோற்றுவித்தான். எனவே நெற்றிக்கண்ணிலிருந்து கந்தன் பிறந்தான். அவனை பற்றி சொல்லுகின்ற புராணம் கந்த புராணம் என்றால் நெற்றிக்கண்ணு சொல்லலாம். பெரிய புராணம் வலக்கண், திருவிளையாட புராணம் இடக்கண் என்று சொன்னார் என்றால், பெருமானுக்கு வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன். வலக்கண் சூரியன் என்று சொன்னால் சோழருடைய மரபெல்லாம் ஆதித்த மரபு, ஆதித்ய மரபு. ஆதித்த சோழனே ஒருத்தர் இருந்தான். சூரிய மரபிலே, சூரியகுல மரபை சார்ந்தவர்கள் எல்லாம் சோழர்கள். எனவே சோழர்கள் தான், அதில் அனபாய சோழன் தான் பெரிய புராணத்தை பாடும்படியாக சேக்கிழாருக்கு ஆணையிடுகிறான், வேண்டுகிறான். அப்போ அனபாய சோழனுடைய விருப்பத்தினாலே, சோழர் குலம் சூரிய குலம் அல்லவா, அதனாலே பெரிய புராணம் பாடியதால் பெரிய புராணம் வலக்கண். அது சூரிய குலம். சோழரை பற்றிய, சோழர்கள் தான் அதிகமாக சைவத்தை பற்றி பேசியவர்கள், கோயில் எழுப்பியவர்கள், பெரிய புராணத்தை பாடச் செய்தவர்கள். அது மட்டுமல்ல, சோழ நாட்டில் தான் சிவாலயங்கள் அதிகம். 2 கரையிலும், காவிரியுடைய 2 கரையிலும் சிவாலயங்கள் அதிகம். அதனால சோழருக்கு ரொம்ப உரிமை உண்டு என்பதாலே அது வலக்கண்ணாக பெரிய புராணத்தை சொல்லுகிறோம். இடக்கண் திருவிளையாட புராணம் என்று சொன்னால் பாண்டியர் குலம் சந்திரகுலம். சந்திரகுலத் தோன்றெல்லாம் இருக்கிறார்கள். எனவே சந்திரகுலத்தை சார்ந்த பாண்டியர்களை பற்றி சொல்வதாலே திருவிளையாட புராணம் அது இடக்கண், அது சந்திரனை போல என்று 3 கண், 3 சுடருக்கும் 3 புராணங்களை நாம் சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். அது அல்லாமல் தலபுராணங்கள் என்று நிறைய இருக்கிறது. முக்கியமாக மாணிக்கவாசரோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா திருப்பெருந்துறை புராணம், உத்தரகோசமங்கை புராணம், திருவாதூர் புராணம், இதெல்லாம் இருக்குது. அதே போல ஞானசம்பந்தருக்கு என்று சொன்னால் சீகாழி தலபுராணம் என்று பார்க்கிறோம். அப்படி முக்கியமான தலங்களுக்கெல்லாம் தலபுராணங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பிற்காலத்திலே வாழ்ந்த மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நிறைய தலபுராணங்களை பாடியிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அருமையான கருத்துக்கள் அதிலே உண்டு. புராணங்களை படிக்கிற பொழுது பல தத்துவ கருத்துக்கள், பல சடங்குகளை பற்றிய உண்மைகள், வழிபாட்டு முறைகள், ஒரு தலத்தினுடைய பெருமை, இதெல்லாம் தெரியும். அதனால என்ன செய்தார்கள், தேவாரம் பாடிய திருமுறை ஆசிரியர் ஞானசம்பந்தரை போன்றவர்கள் எல்லாம் பல தலபுராணங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தோளுடைய சபையன் பாடுகின்ற பாட்டிலேயே பீழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான், பிரமாபுரம்ன்றார். சீர்காழிக்கு 12 பெயர் உண்டு. அது முதல் பெயராக பிரமாபுரம் என்கிறார். ஏனென்றால் பிரம்மன் வழிபட்டது, அயன் வழிபட்டதால் இது பிரமாபுரம் என்று அந்த புராணத்தை எடுத்து சொல்கிறார் என்று பார்க்கிறோம். திரு கண்ணார் கோயில், கண்ணார் கோயில்ல இந்திரன் கண் பெற்றான், 1000 கண் பெற்ற அந்த சாபத்தை நீக்கிக் கொண்டான், 1000 கண் பெற்றான் என்று திரு கண்ணார் கோயில். அதுபோல பல திருமறை ஆசிரியர்கள் பல இடங்கள்ல தலபுராணத்தை பாடியிருக்கிறார் என்றால் அந்த தலபுராணங்களிலே அரிய செய்திகள் நமக்கு உண்டு. அதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் திருமுறை ஆசிரியர்கள் தலபுராணங்களை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். திரிபுரம் எரித்தல் போன்ற அட்ட வீரட்டம் இருக்கு இல்லையா, சைவத்தில் அட்ட வீரட்டத்தலம்.
அட்ட வீரட்டங்களும் புராணங்கள். திருவர் மெரித்தர் ஒன்று, யானை ஒரு போர்த்தார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி 8 வகையான வீரட்சைகளை செய்ததாலே அட்ட வீரட்டம் என்று சொல்லி தங்களுடைய வேள்வியை தகர்த்த இடமாக சொல்லுகிறார்கள். ஒரு இடம் சலந்தாசுரன் என்றவனை அழித்தது, அந்தகாசுரனை அழித்தது என்றும் காலனை உதைத்தது என்றெல்லாம் வருகின்ற அட்டவீரட்ட தலங்கள் இருக்கு இல்லையா, அந்த அட்டவீரட்ட தலங்கள் எல்லாம் புராண பின்னணியோடு சொல்லப்பட்டிருக்கிறதாலே அதை ஆகமசாரமாக இருக்கின்ற திருமந்திரத்திலையும் அட்டவீரட்ட தலங்களை பற்றி அவர் சொல்லுகிறார் என்று பார்ப்பதால் சைவ மரபிலே புராணங்கள் மிக முக்கியமானவை, அதை ஒதுக்கக்கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். தொடக்கத்தில் உங்களுக்கு நான் சொன்ன நினைவு, ஒரு சமயம் என்று சொன்னால், சமயம்னா ரிலிஜன், அது எந்த சமயமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சமயமாக இருந்தாலும் 4 பிரிவுகள், 4 பகுதிகள் மிக முக்கியமானது. முதல் பகுதி என்றால் அது புராணம், மித்தாலஜி என்று சொல்ற புராணம் தான் முதல் பகுதியா இருக்குது. சமயத்துல அங்கம் வகிப்பது முதல்ல புராணங்கள். எத்தனை வகையான புராணங்கள்? இப்போ தமிழ்துறை தலைவர் படிச்சார் இல்லையா, காஞ்சியை பற்றி சிறப்புகளா என்னென்ற பொழுது 10 பாட்டை சொன்னார், பரிபாடலை சொன்னார், மணிமேகலை சொன்னார், இதெல்லாம் இலக்கியங்களா சொன்னார். அது இல்லாமல் காஞ்சி புராணம் சொன்னார். காஞ்சி மான்மியம் மகாத்மியம் என்று காஞ்சியை பற்றி புராணம் உண்டு, தனியாக உண்டு, 2 உண்டுங்க. காஞ்சியில காஞ்சி புராணத்தின் முதல் பகுதி ஒன்று, 2ஆம் பகுதி. முதல் பகுதியை காஞ்சி புராணத்தை எழுதியவர் சிவஞான சுவாமிகள். 2ஆம் பாகமாக இருக்க 2ஆம் பகுதி எழுதியவர் அவருடைய மாணவராய் விளங்கிய கச்சியப்ப முனிவர் எழுதினார். அப்ப இவங்கெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறாங்க சொல்லுவாங்க. இப்பவே கூட நீங்க பார்த்தீங்கன்னா புராணங்களை எதற்சார் முக்கியமா படிக்கணும்னு சொன்னா பேரூர் புராணம் படிங்க, திரு ஆனைக்கா புராணம் படிங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல உமாபரி சிவம், இப்ப சொன்ன புரச்சந்தானம் 4 பேர்ல தில்லைவாழ்ந்தனாக விளங்கிய உமாபரி சிவம், அவரை தொடாத துறை கிடையாது. அவர் என்ன செய்கிறார், சேக்கிழார் புராணம் என்று ஒன்று பாடுறார், திருமுறைகண்ட புராணம் பாடுறார், கோயில் புராணம் ஒன்று பாடுறார். அது இல்லாம தத்துவத்துல பௌஷ்கர் ஆமத்து விருத்தி வரை எழுதியிருக்கிறார் பார்க்கிறோம். சதரத்தின சங்கரம் என்ற வடமொழி நூலை தமிழ்படுத்தி சதமணி மாலை என்று பாடியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் 8 நூல்கள் சித்தாந்த அஷ்டகம் என்று 8 நூல்கள் சித்தாந்தத்துக்கு எழுதியிருக்கிறார். அப்படி எல்லாவற்றிலும் தத்துவத்துல சொன்னவர் புராணங்களை விடாமல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் புராணங்கள் மூலமாக பல செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றது. பிற்காலத்திலே வாழ்ந்த சிவப்பிரகாசர், கற்பனை கலைஞர் சிவப்பிரகாசர், அவர் நிறைய கற்பனை கலைஞர் சொல்வார். அவர் திரு கூவப்புராணம், கூவம் என்பது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், கூவப்புராணம் பாடியிருக்கிறார் என்றால் புராணங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் புலவர்கள். அதை ஒதுக்க முடியாது என்பதால் தான் அது உபாங்கமாக வேதத்தினுடைய விளக்கமாக இருக்கிறது என்று ஒன்று. சிவஞான சித்தியார் நடத்துகிற போது நான் ஒரு விஷயம் சொல்வேன், அதில் ஒன்று எழுதுகிறார் சிவஞான முனிவர். பெருமானை பற்றி சொல்ற போது உபநிடதங்கள் எல்லாம் விஸ்வாதிகன், விஸ்வரூபன், விஸ்வத்திற்கு அந்தர்யாமி, விஸ்வகாரணன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர் என்று சொல்றார். ஒரு பாட்டுல சிவஞான சித்தியார்ல உலகை கடந்திருக்கிறான் அவன், உலகை இறந்திருக்கின்றான் கடந்திருக்கிறான் என்றும் உலகம் உருவாக இருக்கிறது என்றெல்லாம் அந்த பாட்டு உண்டு. சாத்திரத்தில் இருக்கிற பாட்டுக்கு புராணத்தில இருந்து எடுத்து காட்டுறாங்க. விஸ்வாதிகன் என்று சொன்னால் உலகை கடந்தவன் என்றால் அது அடிமுடி தேடிய படலம். திருமாலும் பிரம்மனும் இறைவனை அடிமுடி தேடினாங்க இல்லையா, அந்த அடிமுடி தேடிய புராணம் என்பது விஸ்வாதிகன் என்ற அந்த தத்துவ கருத்தை விளக்குவதற்காக வந்த புராணம். விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்றால் எல்லா உயிரிலும் கலந்திருக்கிறான் என்பதனால்தான் பிட்டுக்கு மண் சுமந்த படலம். பிட்டுக்கு மண் சுமந்த ஒரு பிறம்படிப்பட்டார் இல்லையா, அது எல்லாரும் உடம்பிலும் பட்டது இல்லையா. அது என்ன காரணம் என்றால் எல்லார் உயிரிலும் அவன் நிறைந்திருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான், வியாபகமாக இருக்கிறான், விஸ்வத்திற்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதால் தான் அந்த பிறம்பிடிப்பட்ட படலத்தில் அப்படி வருகின்றது என்று விஸ்வத்திற்கு அந்தர்யாமி என்ற தத்துவத்திற்கு பிட்டுக்கு மண் சுமந்த படலம் என்ற புராணத்தை எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல உலக அவன் உரு, ஆண் பெண்ணாகத்தான் உலகம் இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள் மட்டுமல்ல, பறவைகள் மட்டுமல்ல, எல்லாம் ஆண் பெண்ணாக இருப்பதாலே ஆண் பெண்ணாக இருப்பதற்குத்தான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். அர்த்தநாரீஸ்வராக பெருமான் இருக்கிறார் என்று சொன்னால் அது தத்துவம். அதுக்கு உலகு அவன் உரு, அவனை போலவே இருப்பதாலே, ஆண் பெண்ணாக இருப்பதாலே
ஆண் பெண்ணாக இருக்கிற தத்துவத்திற்கு இந்த அர்த்தநாரிசி வடிவத்தை பெற்றார் என்ற அந்த புராணத்தை நாம் சொல்லுகிறோம் அல்லவா. எனவே தத்துவ விளக்கங்களுக்கெல்லாம் புராண விளக்கங்கள், புராணங்கள் தான் நமக்கு உதவுகின்றன என்பதால் தத்துவங்களை சொல்லுகிற போது புராணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சிவஞான சித்தியார் போன்ற அரிய நூல் நான் சொல்றேன். 14 சாத்திரத்துல சிவஞான சித்தியார் மிக முக்கியமான நூல். அந்த நூல்ல தத்துவங்களை விளக்குகிற பொழுது புராணங்களைத்தான் எடுத்து காட்டுறாங்க, எடுத்துக்காட்டி விளக்குறாங்க. உதாரணம் ஒன்று சொன்னால், இறைவன் மேலே அன்பினாலே செய்த வழிபாடு இருக்கு இல்லையா, அந்த வழிபாட்டிலே தவறு நேரிடலாம். இறைவன் அடியார் செய்கின்ற பாவம் என்றால் அது புண்ணியமாக மாறும். சிவனடிக்கு அன்பில்லாமல் புண்ணியம் செய்தால் அது பாவமாக மாறும் என்று ஒரு இடம் வருது. சார், பாவம் செய்தால் பாவம், தீவினை செய்தால் பாவம், நல்வினை செய்தால் புண்ணியம், அப்படித்தானே சொல்லணும். ஆனா சிவஞான சித்தியார் இந்த சாத்திரத்துல சிவனுக்கு அன்பு செய்துன்ற அடியார் இருக்காங்க இல்லையா, அவங்க பாவம் செய்தால் அது புண்ணியமா மாறும், சிவனுக்கு அன்பில்லாதவர்கள் புண்ணியம் செய்தால் அது பாவமாக மாறும் சொன்னா இது முரண்பாடு இல்லையா, நீ பொறுத்துக் கொள்ளலாமா என்பதற்குத்தான் ஒரு புராணத்தை தான் சொல்றாங்க. சண்டேச நாயனார் புராணம் வரலாறு, நடந்த வரலாறா இருக்கிற சண்டேச நாயனார் புராணத்தை எடுத்து சொல்லி தன்னுடைய தந்தையே அவர்கள் அந்த அவரை வெட்டணும்னு எண்ணம் கிடையாது, கொல்லணும்னு எண்ணம் கிடையாது. பக்கத்தே இருந்த கோலை எடுத்து போட்டால் அது மழுவாக சென்று தந்தையை கொன்றதுன்னு பார்க்கிறோம். எனவே தாதையை தாழற செரித்தான் என்று வருது. தாதையை கொன்ற பாவம். மாணிக்கவாசகர் சொல்றார், வேதியன் அவன். சண்டேச நாயனாருடைய தந்தை வேதியர். அதே சமயத்திலே அவருக்கு வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்ற குருவாக இருக்கிறார். அது இல்லாமல் அந்தணனாக இருக்கிறார். தந்தையாக இருக்கிறார், குருவாக இருக்கிறார், அந்தணனாக இருக்கிறார். 3 நிலையில் இருக்கின்றவரை கொள்ளுகிறார். அது பாதகம் தானே. அந்தணனை கொன்றால் அது பிரம்மஹத்தி. குருவை கொல்லக்கூடாது, தந்தையை கொல்லக்கூடாது. ஆனால் அவர் கொன்றார். அப்படி பாதகத்துக்கு பரிசு வைத்தான் என்ற அந்த புராணத்தை எடுத்து காட்டுறார், சண்டேச நாயனார் புராணத்தை. ஆனா அதே போல சிவனுக்கு அன்பில்லாதவர்கள் புண்ணியம் செய்தால் அது பாவமாக போஎன்பதற்கு தக்கனுடைய வேள்வி எடுத்து காட்டுறார். தக்கன் சரியாதான் வேள்வி செய்கிறார். ஆனால் அவன் சிவனிந்தனை செய்து, சிவனுக்கு அன்பில்லாமல் சிவனிந்தனை செய்ததாலே அந்த வேள்வி அழிகின்றது, வீரபத்திராலே அழிக்கப்படுகிறது பார்க்கிறோம். அதனால் தத்துவ விளக்கங்களுக்கெல்லாம் புராணங்களை மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லுகின்ற ஒரு மரபு இருப்பதாலே திருமுறைகளிலையும் கூட அந்த சாத்திர விளக்கம் சொல்லுகிற பொழுது புராணங்களை சொல்லுகிறார்கள். தோத்திரம் பாடுகிற பொழுதும் புராணங்களை சொல்லித்தான் பாராட்டுகிறார்கள். நஞ்சு உண்டது, திரிபுரம் எரித்தது, காலனை காலார் உரைத்தது என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த புராண வரலாற்றை எல்லாம் தோத்திரமாக சொல்வதாலே நாம் அந்த இது போன்ற தத்துவங்களை படிக்கிற பொழுது புராணங்களை ஒதுக்கக்கூடாது என்றுதான் பெரியவர்கள் புராணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு பாடத்திட்டத்திலும் புராணத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த புராணங்களோடு அதோடு நான் நிறுத்துறேன், அந்த செய்தி நான் நிறுத்துறேன். இன்னும் விரிவாக பலவற்றை சொல்லலாம். இருந்தாலும் இந்த அளவுக்கு பாடத்திட்டத்திற்கு ஏற்றாற் போல் நாம் எல்லாவற்றையும் பின்னால் படிக்கணும். அதனால இந்த அளவுக்கு நான் புராணங்களை பற்றிய செய்திகள் நிறுத்திக் கொண்டு அடுத்து ஒரு செய்தி, அறுவகை சமயம் என்று வருது. நமக்கு தந்திர பாடத்திட்டத்துல அறுவகை சமயம் என்று கொடுத்திருப்பாங்க. பொதுவா பாடத்திட்டத்துல அறுவகை சமயம் தான் இருக்குது. அறுவகை சமயத்தை பற்றிய குறிப்புகள் திருமுறைகளிலும் இருக்கிறது, சாத்திரங்களும் இருக்கிறது. அறுவகை சமயமாக பெருமான் இருந்தான், அறுவகை சமயத்தை ஆக்கினான் என்றெல்லாம் நமக்கு இருக்கிறது. சாத்திரங்களிலும் அறுவகை சமயத்தோர்க்கும் அபவர் பொருளாய் என்று அறுவகை சமயத்தை சொல்வதால் பார்க்கிறோம். அந்த அறுவகை என்றால் 6 வகை என்ன சமயம் என்று பார்க்கணும். அதுக்கு முன்னாலே சமயம் மதம் என்ற 2 சொற்கள் நமக்கு இருக்கிறது. தத்துவம் படிக்கிறோம் இல்லையா, தத்துவத்தை படிக்கிற பொழுது கூட முதற்காலங்கள்ல தத்துவம்னு சொல்றது கிடையாது, வாதம்னு சொன்னாங்க. மணிமேகலையில ஐயா படிச்சாங்க இல்லையா, மணிமேகலை, அந்த மணிமேகலையில வாதம் தான் வரும். அளவை வாதம், அதான் அளவை வாதினுவாங்க. அளவை வாதம், வேதவாதம், சைவவாதம் என்று சமயங்களை சொல்லுகிற பொழுதெல்லாம் வாதம் என்றுதான் சொன்னாங்க. வேறு வேறுபட்ட சமயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாதம் தான் சொன்னாங்க.
அதற்கடுத்து கொஞ்ச காலத்துக்கு பின்னாலே ஆதிசங்கரர் அதை தரிசனம் சொன்னார். ஷட் தரிசனம் என்று ஆதிசங்கரர் காலாபத்தியம் கௌமாரம் சொல்றோம் இல்லையா, அதுபோல் ஷட் தரிசனங்கள் என்று வாதம் என்பது போய் தரிசனம் என்று வந்திருக்கு. அதற்கு பின்னால் இப்ப நாம் என்ன சொல்றோம், தத்துவம் என்று நாம சொல்றோம். வாதம் என்று சொன்னது ஒரு காலம், அது போய் தரிசனம் என்று சொன்னது ஒரு காலம், எல்லாம் ஒரே பொருள் தான். அதற்கு மேல் மெய்ப்பொருளாக சொல்லுகிற பொழுது நாம் தத்துவம் என்று நாம சொல்றோம். இதுல மதம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த மதம் என்ற சொல்லுக்கு கொள்கையின் அர்த்தம். 12ஆம் நூற்றாண்டு எழுந்த நன்னூல் இலக்கணத்துல பொதுப்பாயிரம் ஒரு பகுதி உண்டு. அதை நன்னூல் ஆசிரியர் செய்யல, பின்னால யாரோ செய்தது. அதை பற்றி கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் பாயிரத்தை பார்த்தீங்கன்னா 7 வகை மதமே உடன்படல் மறுத்தல் என்று வரும். அங்க 7 வகை மதம்னாங்க கொள்கைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன போச்சு, மதம் என்றாலும் சமயம் என்றாலும் ஒன்னா போச்சு. சைவ மதம், சமண மதம் என்றெல்லாம் மதம் இல்லை சமயம் சொல்றோம். சமயம் வேறு, மதம் வேறு. அதை தெளிவாக திருவாசகத்துல சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்று தெளிவா பாடுறார். சமயவாதிகள் அப்ப அவங்க வேற ஆள், தத்தம் மதமே என்றார். அப்ப சமயங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, சைவ சமயத்திற்கு ஒரு கொள்கை, வைணவ சமயத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, தத்துவமாக இருக்கலாம் இல்லையா. அந்த தத்துவ கொள்கை எல்லாம் மதம். எனவே சமயம் வேறு, தத்துவம் வேறு. அது எப்படி புரிஞ்சு ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா ரிலிஜன் என்று நாம சொல்றோம். ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இயங்கினால் அது சமயம். மதம் என்பது அப்படி அல்ல. மதம் என்பது ஒரு கொள்கை. அந்த கொள்கை கடவுள் கொள்கையா இருக்கலாம், கடவுளை மறுப்பு கொள்கையோடு இருக்கலாம். அதனால உலகாயுத மதம், சமண மதம், பௌத்த மதம் சொல்றோம். ஏன் இந்த மதம் சொல்றோம், அதுக்கெல்லாம் கடவுள் நம் கொள்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் ஒரு கொள்கை, ஏதோ ஒரு தத்துவ கொள்கை அவங்க சொல்வதாலே தத்துவத்தை அவங்க சேர்த்துட்டு இருக்கிறோம். சேர்த்து கொண்டு நாம அவர்களையும் கூட சமயம்னு சொன்ன பேச்சு வழக்கு பௌத்த சமயம் சமயம் சொல்றோம். ஆனால் கடவுள் கொள்கை இல்லாதவற்றை நாம் சமயம் என்று சொல்றது ஒரு பொருத்தம் கிடையாது. லோகாயுத சமயம் நம்ம சொல்ற வழக்கமே கிடையாது. ஏன்னா அவன் எல்லாவற்றையும் மறுக்கிறான். எனவே மதம் என்றால் கொள்கை. அது நீங்க சமண மதம், பௌத்த மதம், லோகாயுத மதம் என்று எல்லா வைணவ மதம் எல்லாத்தையும் சொல்லலாம். கொள்கைக்காக சொல்லலாம், தத்துவா பார்க்கவும் சொல்லலாம். ஆனா கடவுள் நம்பிக்கையோடு சடங்குகள், வழிபாடுகள், தோத்திரங்கள், புராணங்கள் என்று போனால் அது சமயம் சொல்லணும். அது ரிலிஜன். மதம் என்றால் கொள்கை, அது பாலிசி போல, தியரி போல. அது வேறு, இது வேறு. எனவே சமயம் வேறு, மதம் வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதுல 6 வகை சமயம் சொல்றாங்க இல்லையா. பொதுவாக 6 வகை சமயம் என்று இந்தியாவில் எல்லாவற்றையும் சொல்றாங்க. அந்த 6 வகை என்பது என்ன சொல்றாங்க, 3 சொல்லுவாங்க. முதல்ல தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம். இந்த 3ம் மிக பழமையானது. தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம். எல்லா மதங்களும் வேதத்தை பின்பற்றி தான் வருது. தர்க்க மதம் என்றால் அது வைதிக மதம். மீமாம்சை என்றால் அது வேத கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்கிற மதம். சாங்கியம் வேதத்தை ஏற்றுக்கொள்கிற மதம். கடவுள் கொள்கை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கெல்லாம் கடவுள் கொள்கை கிடையாது. இப்ப நான் சொன்னதெல்லாம் கடவுள் கொள்கை கிடையாது. தர்க்க மதத்துக்கோ மீமாம்சைக்கோ சாங்கியத்திற்கோ கடவுள் கொள்கை கிடையாது. ஆனால் அது அறிவகை சமயம் சொல்ற பொழுது பழமையாக தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம் வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை ஆராய்ந்ததாலே பூர்வ மீமாம்சை, வேதத்தினுடைய ஞானகாண்டத்தை ஆராய்ந்ததாலே அத்த உத்தர மீமாம்சை என்று மீமாம்சை 2 வகை. வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொண்டதால் அது பூர்வ மீமாம்சை, வேதத்தினுடைய ஞானகாண்டத்தை ஏற்றுக்கொண்டதால் அது உத்தர மீமாம்சை. அது 2 ஆச்சு இல்லையா. மீமாம்சை 2. தர்க்கம் என்று சொன்னால் நியாயம், வைசேடிகம், அது 2. சாங்கியம் என்று சொன்னால் நிரீஸ்வர சாங்கியம், சேசுர சாங்கியம் என்று 2. கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற சாங்கியம் சேசுர சாங்கியம், கடவுளை மறுக்கின்ற சாங்கியம் நிரீஸ்வர சாங்கியம்.
கடவுளை ஏற்றுக்கொள்கிற சேசுர சாங்கியம் தான் யோகம் என்று நாம் இப்ப சொல்றோம். சாங்கியத்தினுடைய எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டு அது கடவுள் கொள்கை இல்லைன்னு சொல்ற அந்த சாங்கியத்தை அந்த கொள்கை மட்டும் மறுத்து கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொள்கிற மதம் யோகம், யோக மதம். அதனால் பொதுவாக பார்க்கிற பொழுது 6 சமயம் என்று சொன்னால் தர்க்கம், நியாய வைசேடிகம், மீமாம்சை, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, சாங்கியம், சேசுர சாங்கியம், நிரீச்சுர சாங்கியம். ஆராய்ச்சி இல்லையா? இதுதான் பொதுவாக சொல்றது. அதற்கு பின்னால் அறுவகை சமயங்களை பற்றி எல்லாம் விரிவாக வந்திருக்கின்றன ஆராய்ச்சிகள் உண்டு. இதையெல்லாம் சமயமா மாற்றலாம், இதையெல்லாம் 6 வகையா அடக்கலாம் என்றால் ஒரு 6 வகை என்று ஒரு கணக்குங்க, ஒரு மரபு. ஏன் சார் 7 சமயம் 8 சமயம் ஏன் சொல்லல, எல்லாம் 6 சமயம் 6 சமயம் ஏன் சொல்றோம்னா அது ஒரு மரபாக சொல்றோம். அது எது போல என்றால் வள்ளல்கள் 7 பேர் ஏன் சொல்றோம், முதல் 7 வள்ளல்கள் கடை 8ஆவது வள்ளல் இருக்க கூடாதா? அது ஒரு மரபு. இந்த மாதிரி வள்ளல் தன்மை யாருக்கும் இல்லை. எனவே முதல் 7 வள்ளல்கள், இடை 7 வள்ளல்கள், கடை 7 வள்ளல்கள் 3ஆவது சொல்றோம். அதில் கடை 7 வள்ளல் பற்றி தான் அதிகமாக நாம் படிக்கிறோம். அதுபோல சில வரையறை நாம் செய்து கொண்டோம். அதுபோல சமயத்தை 6ஆக பிரித்து கொண்டு அதற்குள்ளே இருக்கிற வேறுபாட்டை தனித்தனியா பிரித்து 6 பிரிக்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு நாம் சொல்லணும். அதுக்கு முன்னாலே திருவாசகத்துல மாணிக்க வாசகர் சமயங்களை சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா இதேதான் சொல்றார். திருத்தகும் அறுவகை சமயம், அவர் 6 தான் சொல்றார். திருத்தகும் அறுவகை சமயம். அப்புறம் இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அதே திரு அண்டப்பகுதியில அதே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இரு முச்சமய பேய்த்தேர் அப்படின்றார். இரு முச்சமைனா 2, 3, 6 6 சமய பேய்த்தேர் காணல் நீர்ன்றார். அதுல நம்பிக்கை வைக்காதீங்க, அங்க போய் தண்ணி குடிக்க நினைக்காதீங்க, உங்க தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காது, அது காணல் நீர் போல உண்மை சொல்வது போல சொல்லி உங்களை ஏமாற்றுவான் என்பது போல இரு முச்சமய பேய்த்தேர் என்றும் திருத்தகம் அறுவகை சமயம் சொல்றார். அப்ப இதுக்கு என்ன வேறுபாடு என்று சொல்றாங்க உரையாசிரியர்கள். கடவுள் கொள்கையுடைய 6 சமயங்களை திருத்தகம் அறுவகை சமயம் என்கிறார். கடவுள் கொள்கை இல்லாத சமயங்களா இருக்கின்ற அவற்றை இரு முச்சமய பேய்த்தேர் என்று சொல்கிறார் என்று உரை எழுதுகிறார். கடவுள் கொள்கை உடைய மதங்களாக 6 என்று சொல்லி அந்த 6 பொதுவாக சில உரையாசிரியர்கள் கருத்து வேறுபாடு உண்டு. சில உரையாசிரியர் இப்படி சொல்றாங்க. இந்த 6 வகை என்ன என்றால் ஆறுகதம் சமணம் தான் அது. அந்த சமணத்துல அருகதேவனை வணங்குறாங்க. அருகதேவனை கடவுளா வணங்குறதுனால ஆறுகதம் ஒன்றுன்னு சொல்றாங்க. அடுத்து பிரம்மனை வணங்குகின்றவர்கள் இரண்டிய கற்பம் என்று பிரம்மனை வணங்குறாங்க. அதுக்கடுத்து திருமாலை வணங்குறாங்க வைஷ்ணவர்கள், அவங்க வணங்குறாங்க. சூரியனை வணங்குகிறார்கள் சௌரம் என்று, சூரியனை வணங்குறது. சௌமியம் என்றால் சந்திரனை வணங்கினார்கள், அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருக்குது சௌமியம் என்று. அப்புறம் சக்தியை வணங்குவார்கள் வாமம் என்று. அப்ப கடவுள் கொள்கையுடைய மதங்களாக ஆறுகதம், இரண்டிய கற்பம், வைஷ்ணவம், சௌரம், சௌமியம், கடைசியாக வாமம் என்று 6 வகையான சமயங்கள்றாங்க. இந்த 6 வகையில வாமம் இருக்கு இல்லையா, வாமம் என்பது பெண் தெய்வ வணக்கம், சக்தி வணக்கம் போல. நீங்க சாக்தம் என்று ஒன்று இருக்குதுங்க. சாக்தம் என்பது வேறு, வாமம் என்பது வேறு. சாக்தம் இருக்கு இல்லையா, அது சிவசக்தியை வணங்குறது, சிவனுடைய சக்தியாக இருக்கின்ற உமையம்மையை வணங்குதல் தான் சாக்தம். வாமம் என்று சொன்னால் ஏதோ ஒரு தெய்வங்கள் தேவதைகளை வணங்குதல் என்று வாமம்ன்றார். அதனால் இப்படி சமயங்களை சொல்லுகிற பொழுது திருத்தகு சமயங்கள் என்றும், முச்சமய பேய்த்தேர் என்று சொன்னால் உலகாயுதம், பௌத்தம், சமணம், சாங்கியம், தர்க்கம், ஏகான்மவாதம் என்கிற மாயாவாதம், இவையெல்லாம் பேய்த்தேர் காணல் நீர் போல என்று மாணிக்கவாசகர் குறிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அறுவகை சமயங்களை இப்படி பழைய காலத்துல ஒரு வகையா சொன்னாங்க. திருமுறைகளை வைத்து பார்க்கிற பொழுது வேறு வகையாக சமயங்களை மாணிக்கவாசகர் இப்படி பாடியிருக்கிறான்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டியது, முக்கியமாக பார்க்க வேண்டியது, சைவ சித்தாந்தம் படிக்கிறதுனால மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞானபுரத்திற்கு மாபாடியம் எழுதுகிறார். மாபாடியம் என்றால் பேருரை எழுதுகிறார். அந்த பேருரையில 6 வகை சமயங்களை 4 வகையா பிரிக்கிறார். புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்று 4ஆ பிரிக்கிறார். இந்த 4, 6, 24. புறச்சமயம், புறப்புறச்சமயம் 6,
புறச்சமயம் 6, அகப்புறச்சமயம் 6, அகச்சமயம் 6 என்று 24 சமயங்களாக பிரிக்கிறார். அது ஒரு வகையான புறப்புற சமயங்கள், புறச்சமயம் என்று 6 சமயங்களாக பிரிக்கிறார். அந்த 24 சமயங்கள் நமக்கு என்ன என்று நாம் பின்னால பார்க்க போறோம். இங்க நான் இப்போ அந்த பிரிப்பப்பட்டு சொல்லி வைக்கிறேன். புறப்புற சமயம் 6 என்றால் லோகாயுதம், 4 வகை பௌத்தம், சமணம். 4 வகை பார்த்தா 4 பௌத்தம் இல்லையா? 4 லோகாயுதம், அப்புறம் இங்க இருக்கிற சமணம். இது புறப்புற சமயமாக. ஏன் புறப்புற சமயம் சொல்றோம்? வேதம் ஆகமம் இரண்டையும் ஒப்புக்கொள்ளார். நாம சொல்ற வேதம் ஆகமம் இறைவன் செய்த நூல் என்று சொல்றோம் இல்லையா? அதாவது மீமாம்சைகளாவது வேதம் அனாதி என்றாங்க இல்லையா? அதுவரை எதையுமே ஒத்துக்கிறது மாட்டோம். லோகாயுதமும் பௌத்தமும் சமணமும் நாம் சொல்லுகின்ற வேத ஆகமங்களுக்கு புறம்பாக போகிறார்கள். எனவே அது புறப்புற சமயம் என்று வைத்துட்டார். அவரை புறச்சமயம் என்று சொன்னால் ஆகமத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது, வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். தர்க்கம், சாங்கியம், யோகம், ஏகான்மவாதம், பாஞ்சராத்திரம் இவைகளெல்லாம் புறச்சமயம். வேதங்களை ஏற்றுக்கொள்வார்கள், ஆகமங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்புறம் அகப்புறச்சமயம் என்றால் வேதாகமம் தான் ஏற்றுக்குவாங்க, ஆனா அது இல்லாமல் வேறு சில நூல்களை எங்களுக்கு ஆகமம் என்று தாந்திரிக ஆகமங்களை கொள்வார்கள். அதுதான் மாவிரதம், காபாலம், பாசுவதம், பாவம், வைரம் சொல்றோம் இல்லையா? ஐக்கியவாதம். இதெல்லாம் அகப்புற சமயமாக வேதாகமங்களை ஏற்றுக்கொண்டாலும் கூட அதைவிட சிறந்த நூல் எங்களுக்கு இருக்கிறது என்று வேறு நூல்களை எல்லாம் பிரமாணமாக கொள்கிறார்கள். எனவே அவெல்லாம் அகப்புற சமயம். அகச்சமயம் என்றால் சைவம்தான், ஆனால் சித்தாந்த சைவத்தோடு பல வகையிலே முரண்படுகிறார்கள். ஆணவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சில சமயம். அகச்சமயத்துல முத்தி நிலையிலே சிவனுக்கு நான் சமமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு நான் செய்கிற 5 தொழில் நானும் செய்வேன் என்றெல்லாம் முத்தி நிலையிலே மாறுபடுகிறார்கள், வேறுபடுகிறார்கள். அவளெல்லாம் அகச்சமயம் என்று சொல்லி பாடானவாறு செய்வோம், வேதவாறு செய்வோம், சிவசமவாதம், சிவசங்கராந்தவாதம், ஈஸ்வர அவிகாரவாதம், நிமித்த காரண பரிணாமவாதம் என்று 6 வகையான சமயங்களை சொல்லி அவையெல்லாம் அகச்சமயம் சொல்லி இந்த 24 சமயங்களுக்கு மேற்பட்டதுதான் நாம் படிக்க போகிற சிவாகமங்களை பின்பற்றி இருக்கின்ற சித்தாந்த சைவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 24 சமயங்களுக்கு என்றால் 24 சமயங்களுடைய மறுப்பை எல்லாம் நீங்க சிவஞான போத நூல்ல பார்க்கலாம். சித்தாந்தம் எப்படி நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இத்தனை 24 மதங்களில் ஏதோ சில குறைகள் இருக்கின்றன. அவர் சொன்ன கொள்கையிலே மாறுபான கொள்கை இருப்பதாலே அதையெல்லாம் விடுத்து இன்னும் உயர்ந்த கருத்துக்களை சொல்வது சைவ சித்தாந்தம் என்று அந்த சித்தாந்தத்தை சொல்ற பொழுது என்ன சொல்றாங்க? வேதம் என்ற ஒரு மரம், வேதம் என்ற ஒரு மரத்தை பெருமான் வளர்த்தான். அந்த மரத்தில என்னெல்லாம் இருக்குது என்றால் இலை இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது, அரும்பு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. சில பேர் என்ன செய்தார்கள்? இலையை கொண்டு வந்தார்கள். இலையை பறிச்சுட்டு மகிழ்ச்சியா இலையை மட்டும் பறிச்சு போயிட்டான். சில பேர் அரும்பை மட்டும் எடுத்து போயிட்டான். சில பேர் மலரை எடுத்து போனான். சில பேர் காயை எடுத்து போனான். பிஞ்சு எடுத்து போனான். இவெல்லாம் இல்லை. இவளெல்லாம் உண்மையான இன்பத்தை அவள் பெறவில்லை. மரத்தினுடைய பயன் என்ன? மரத்தினுடைய பயன் கனி தர வேண்டும். மரம் படுத்தால் வவ்வாலை வாவென்று கூவி இறந்தடைப்பால் அங்கு யாரும் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? எனவே மரம் பழுக்கணும். பழுத்த மரம் மிக முக்கியமான சொல்வாங்க. காயாத மரத்திலே கல்லேறி ஏறுவோன்னு சொல்லுவார் தாய்மாரம். அதுபோல மரத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் திருவள்ளுவர் பயன் மரம் சொல்றார். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்றால் பழங்களை கொடுத்து உயிர்களுக்கு உதவுகின்ற இன்பத்தை தருகின்றதான் மரங்கள். அது பழுத்த மரம், கனி தருகின்ற மரம். அதுபோல பெருமான் கனி தருகின்ற மரத்தை வளர்த்தான். ஆனால் கனியை யாரும் சாப்பிடல. இலையை பறித்தார்கள், காயை பறித்தார்கள், அரும்பை பறித்தார்கள், மலரை பறித்தார்கள், தவிர கனியை பறிக்கல. யார் கனியை பறித்தார் என்று சொன்னார்? ஓரும் வேதாந்தத்து உச்சியில் படுத்த சாரம் கொண்ட சைவ சித்தாந்த தேன் அமுது அறிந்தனர் சிலரே. கனியினுடைய தேன் இருக்குல்லையா, சுவை, அதை அறிந்தவர்கள் யார் என்றால் சில பேர் தான். அவர்கள் சைவ சித்தாந்திகள். அவள்தான் மரத்தினுடைய கனியை பறித்து பயன்பெற்றார்கள் என்று அவர் சொல்றார். அப்ப என்ன அவர் சொல்ல வருகிறார் என்றால், இந்தியாவில் இருக்கிற மற்ற எல்லா சமயங்களையும் ஏதோ குறை இருக்கிறது, தடை இருக்கிறது. இதையெல்லாம் மீறி எல்லாவற்றுக்கும் மறுப்பு சொல்லி சைவ சித்தாந்தம் வளர்ந்திருக்கிறது என்பதைத்தான் அறுவகை சமயத்தினுடைய அடிப்படையாக நாம் கொள்ள வேண்டும் என்று இப்ப நான் வேகமா தான் சொல்லியிருக்கிறேன். அறுவகை சமயங்கள்லாம் என்னென்ன, சமயம் வேறு பௌத்த மதம் வேறு என்று சொல்லியிருக்கிறேன்.
கடவுள் கொள்கையுடைய மதங்கள் இருக்கிறது, கடவுள் கொள்கை இல்லாத மதங்கள், அதையும் நாம் சேர்த்துவோம். கடவுள் கொள்கை இல்லாத மதங்களோட சேர்த்து ஏன் சொல்றோம் என்றால், ஏதோ சில கொள்கை அவன் சொல்றான் இல்லையா, அதனால திருந்துவான், அந்த பழைய கொள்கையெல்லாம் மறந்து விட்டு புதிய கொள்கையாக நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையிலே அவளையும் நாம் இணைத்துதான் இங்கே அவளை சேர்த்து நாம் சமயங்களாக சொல்லுகிறோம். எனவே சமயங்களை அறுவகை சமயங்களாக பிரித்து சொல்லுகின்ற ஒரு பகுதியும் நாம் இன்றைக்கு ஓரளவு பார்த்திருக்கிறோம் என்பதோடு நான் இன்றைய வகுப்பை இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு எதிர்பாராத விதமாக எனக்கு 5 மணிக்கு வேற ஒரு வகுப்பு, நான் திடீர்னு அவங்க முன்னே போட்டதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே போட்டது, அதனால இன்றைய இந்த வகுப்பு நான் இந்த வகுப்போடு முடிக்கிறேன். சந்தேகம் ஏதாவது இருந்தால் நீங்க ஒரு 5-10 நிமிடத்தில் நீங்க கேட்கலாம், இருந்தால் நாம் ஏதாவது விளக்கி விட்டு பின்னால செல்லலாம். இன்றைக்கு நான் நடந்த பாடம் நிறைய உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். இன்றைக்கு நடக்கின்ற பாடத்துல உமா கல்யாணி அவர்கள் பேச விரும்புவதாக தெரிகிறார்கள். பேசுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாசிக்கு முன்ன உமா கல்யாணி வராங்க, சொல்லுங்கம்மா. ஒரே ஐயா, ரொம்ப வேகமா பேசுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, யாரு வாசிக்க ரொம்ப வேகமா பேசிட்டாலே எடுக்க முடிய மாட்டேங்கிறது, எல்லாம் முக்கியமான விஷயங்களா இருக்கு. அதாவது வேற ஒண்ணுல மெல்ல பேசலாம், பாடத்திட்டம் இவ்வளவு நாள்ல முடிக்கிறோம், 3 வகுப்பு 4 வகுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால கொஞ்சம் நம்ம வேகமா போறோம். நாங்க வந்து அதை நீங்க சொல்றதை கேட்டு நோட் எடுத்து அதை பற்றி நாங்க படிச்சு எழுதிடும். புரியுது புரியுது. சரி, பார்க்கல கொஞ்சம் மெதுவா சொல்றோம், சொல்லலாம். ஐயா உங்களுடைய உரை பதிவிடுறாங்க, அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா மையோட சொல்லுங்கய்யா. உங்களுடைய உரை அதுக்கப்புறமா போடுறாங்க, அதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒன்னும் பதிவிற்கு தான் போடுறாங்க. ஐயா சொல்றாங்க, மதியமான சொல்றாரு பாருங்க. ஏன்னா கல்லூரியில இருக்கிறவங்களுக்கு என்னன்னா பாடத்தை முடிக்கணும் இல்லையா, நீங்க கொஞ்சமா ஒரே வேதத்தை பற்றியே சொல்லிட்டு இருந்தா இப்படி என்னனால கொஞ்சம் இன்னைக்கு வேகமா புராணங்களையும் அறிவகை சபையும் சொன்னேன். பார்க்கலாம், கொஞ்சம் சொல்லலாம், நல்லா சொல்லலாம். சொல்லுங்கம்மா உமா கல்யாணி சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு சொன்னீங்க தர்க்கம் மீமாம்சை சாங்கியம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த தர்க்கத்துல வந்து வைதிக மதம், அப்புறமா வேற என்ன சொல்லுங்க, அப்புறம் மீமாம்சையில பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, உத்தர மீமாம்சை, சாங்கியம், நிதீஸ்வர சாங்கியம், சேசுர சாங்கியம், இப்படி சொல்லியிருப்பேன். தர்க்கம்ல வந்து வைதிக மதம், அப்புறம் வேற என்னங்க ஐயா? இல்ல அது எல்லாமே வேதத்தை உடன்படுறா. வேதத்தை உடன்படுறா அவைதிக மதம் சொல்லுவாங்க. தர்க்கம் வைதிக மதம் தான், வேதத்தை உடன்படுறது. பூர்வ மீமாம்சையும் வேதத்தை உடன்படுறது மொத்தமா இல்லை. வேதம் வந்து கர்மகாலத்தை மட்டும் உடன்படுது மீமாம்சை, சாங்கியம் வேதத்தை உடன்படுது. சரி சரி, நன்றி. ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. சொன்னீங்க 4 பகுதி, அதுல முதல்ல பிராமணன் சொன்னீங்க, 2-3 நாள் எழுதுங்க ஐயா. முதல்ல அதோட நிறுத்திட்டோம் இல்லையா, நான் வேகமா விட்டுட்டாரு. முதல்ல புராணம் சொல்லணும், அடுத்து சடங்குகள், வழிபாட்டு முறைகள், சடங்குகள். 3வது வந்து தோத்திரங்கள், பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள். 2வது வழிபாட்டு சடங்கு, 3வது வழிபாட்டு பாடல்கள், 4வது தத்துவம். இந்த 4 இருக்கும். இந்த 4 நமக்கு தமிழ் இருக்குது. வழிபாட்டு முறை இருக்கிறது, புராணம் இருக்கிறது, தோத்திர பாடல் இருக்கின்றன, தத்துவம் இருக்குது தமிழ். சரிம்மா. முப்பத்தாறு 41 46 வேறக்குறைய 50 பேர் இருக்கிறீங்க. என் கண்ணுக்கு 5 5 10 13 பேர் தான் தெரியுறீங்க. 36 பேர் உள்ள மறைஞ்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா சந்திக்கலாயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான வகுப்பு, விரிவான ஆழமான தகவல்கள், விரைவாகவும் அதை பதிவு செஞ்சீங்க. உண்மையிலேயே ஐயாவுடைய தகவல்கள் மீண்டும் மீண்டும் அந்த வீடியோ பதிவுகள் மூலமா கேட்கறதுக்கு மூலமா இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த பதிவுகள் அப்புறம் ஐயா தந்த கருவி நூல்களை உங்களுக்கு நாங்க தரோம், அதன் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம். விரிவா நேரடி வகுப்புல ஐயா கிட்ட நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விரிவா நேரம் அமைப்போம், அந்த நேரத்துல நம்ம விரிவா கேட்டுக்கொள்ளலாம். யாராவது வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா அந்த தில்லையில இருந்து தில்லைக்கரசி அம்மாவே இன்னைக்கு நன்றி சொல்லி மகுடம் சொல்லி முடிக்கலாம். சொல்லுங்கம்மா. திருச்சியில இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முதல்ல தொடங்குறேன்னு சொல்லியிருந்தவங்க அம்மா இருக்கிறீங்களா?
அல்லது தெய்வ சிகாமணி சார்? அம்மா உமா கல்யாணி அம்மா அவங்க இருக்கிறாங்க வீடியோல. நன்றி சொல்ல முடியுமா? நன்றி. வேற யாருக்காவது கேள்வி இல்லைன்னா நம்ம நிறைவு செய்யலாம். அதுக்காக தான். சரஸ்வதி வந்திருக்காங்க, அவங்க கேள்வி கேட்கறாங்களா? அம்மா சரஸ்வதிமா, கேள்வி எனக்கு நான் சரியாவே கிளாஸ் அட்டன் பண்ணலங்கய்யா. இனிமேதான் நான் கரெக்டா நீங்க அதாவது முன்னாடி கிளாஸ் ஏன்னா ரொம்ப ஆழமா இருக்கு சப்ஜெக்ட். நான் சும்மா சாதாரணமா கேள்வி கேட்க கூடாது, படிச்சுட்டு கேட்டுட்டு பரவாயில்ல கேளுங்க. எல்லாம் நாங்களாம் சாதாரண தான், நாங்களாம் பெரிய ஆளா இவ்வளவு சமயத்திலயும் சைவ சித்தாந்தம் ரொம்ப ஒரு உயர்ந்தது அப்படிங்கிறப்ப அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுங்க. நான் கொஞ்சம் படிக்கணும், கேட்கணும், நிறைய சிரவணம் பண்ணணும், கேட்கணும். சரஸ்வதி அம்மா நீங்க ஏதோ கேள்வி கை உயர்த்திருக்கீங்க. ஓ சாரி, இருங்க நான் எடுத்துறேன் அதை. சரி பரவாயில்ல, ஓகே சரிங்க. அப்புறம் சார் வேற யாரோ சார் பேர் தெரியல எனக்கு, ஒரு முகம் தெரியுது எனக்கு. சுமதிக்கு மேலே ஒரு முகம் தெரியுது. ஐயா வணக்கம், நான் சுமதி பேசுறேங்கய்யா. சொல்லுங்கம்மா, நீங்களே கேள்வி கேட்டு நிறைவு செஞ்சு வைங்கம்மா. நன்றி சொல்லி. ஐயா நீங்க 24 சமயங்கள் சொன்னீங்கல்ல? ஆமா. அதுல 6 தான் குறிப்பா முக்கியமா சொல்றாங்க. அகச்சமயம் 6, புறச்சமயம் 6, புறப்புறச்சமயம் 6 அப்படின்னு பிரிக்கிறீங்க. இதுல அந்த 6 சமயங்கள் ரொம்ப முக்கியமானது எதுங்கய்யா? அதான் முன்ன சொன்ன தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம். தர்க்கம், மீமாம்சை, சாங்கியம் முக்கியமானது. ஆமா, அது முதல்ல. ஆமா. அப்புறம் அதனுடைய விரிவாக வர்ற பொழுதுதான் பின்னால உலோகாயுதம், பௌத்தம், சமணம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்கய்யா. ஆமா, முதல்ல அதை சொன்னாங்க, அப்புறம் அதுல இருந்து விரிவாக பல சமயம் வந்தது. நான் சொன்னது புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம்ன்றது சிவஞான முனிவர் பின்னால 19ஆம் நூற்றாண்டுல 24 6 வகை சமயம் பிரிக்கிறார். 24 பிரிக்கிறார், 6 பிரிக்கிறார். சரிங்க சார், நன்றிங்க.